தமிழகத்தில் பயிர்களை காப்பாற்ற நீரின்றி பாதிக்கப்பட்டதால் இன்று காலை முதல் 4 விவசாயிகள் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 விவசாயிகள் மரணமடைந்திருக்கின்றனர். அரசமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் ஐயடிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் ஆகிய விவசாயிகளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள பாறைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அப்பையா என்ற விவசாயியும் பயிர்கள் வாடிய வேதனையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கிராமத்தினர் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அதனூரில் மகாலிங்கம் என்ற விவசாயியும் பயிர்கள் நீரின்றி கருகிய துக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். பருவமழை பொய்த்துப்போன நிலையில் பயிர்களை காப்பாற்ற போதிய நீர் இல்லாததால் தமிழகத்தில் விவசாயிகள் அதிர்ச்சியில் உயிரிழப்பது தொடர்கிறது. இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாகையில் இன்று ஒரே நாளில் 2 விவசாயிகள் உயிரிழந்தனர். வறட்சியால் பயிர்கள் கருகியதைக் கண்டு விவசாயிகள் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தனிடம் தொலைபேசி வழியாக பேசலாம். விஷ்ணுவர்தன், உயிரிழந்த விவசாயிகள் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் யார் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? காயத்ரி, அதாவது நாகை மாவட்டம் கீழூர் அடுத்த ஐயடிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கல்யாண சுந்தரம் மற்றும் இதே போல நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் அரசலமங்கலத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். இவர்கள் இருவருமே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உயிரிழந்தவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீர்காழி அருகே அரசலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்துல சம்பா சாகுபடி செஞ்சிருக்காரு. மேட்டூர் நீர் கடைமடைக்கு சேராத நிலையிலும் வயல்ல மோட்டார் வைத்து இறைச்சிருக்காரு. ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாலும் தண்ணீர் வராததால இனிமேல் தண்ணீர் வராதுன்னு மெக்கானிக் தெரிவிச்சிருக்காரு. அதிர்ச்சிக்கு இரவு முழுவதுமே இவர் சோகத்தோட காணப்பட்டிருக்கிறதா அவங்க உறவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இவர் அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததா உறவினர் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல கருவும் சம்பா பயிரை கண்ட மன உளைச்சல கீழூர் அடுத்த ஐயடிமங்கலத்தை சேர்ந்த விவசாயி உயிரிழந்திருக்காரு. இவர் நேற்று மாலை வயலுக்கு போனவர் வயல்ல பயிர் கருகி இருக்கு. இந்த பயிர் கருகியதை கண்டு மன உளைச்சல்லே வீட்டுல படுத்திருக்காரு. இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா உறவினர்கள் நாகை தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த மருத்துவமனையில பரிசோதித்த மருத்துவர் இவர் ஏற்கனவே உயிரிழந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இது நாகை மாவட்டத்துல தொடர்ச்சியா விவசாயிகள் உயிரிழக்க சம்பவம் டெல்டா மாவட்ட விவசாயிகளிலிருந்து பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இது மாதிரி அரசு உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கணும். இது மட்டும் இல்லாம வரும் ஆண்டுகள்ல கடைமடை வரை தண்ணீர் சேர்வதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் அவங்க உறவினர்கள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விஷ்ணுவர்தன், பயிர் வாடிய சோகத்துல தொடர்ச்சியா டெல்டா பகுதியில விவசாயிகள் உயிரிழப்பு, குறிப்பா நாகை மாவட்டத்துல விவசாயிகள் அதிக அளவிலான உயிரிழப்பு குறித்த நிகழ்வுகள்லாம் கண்டிப்பா வருத்தத்தை தருது. இந்த நிலையில உயிரிழந்த அந்த 2 விவசாயிகளை அரசு சார்பா யாராவது அதிகாரிகள் சந்திச்சிருக்கிறாங்களா? இந்த தொடர்ச்சியான உயிரிழப்புகள், மரணம் குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்புல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் உயிரிழந்த விவசாயிகளுக்கு நாகை மாவட்டத்துல அதாவது எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேருக்கு மட்டுமே, தற்கொலை செய்தவர்களுக்கும் மாரடைப்பால் இறந்து போனவருக்கும் 3 பேருக்கு மட்டுமே இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரை அரசு தரப்புல இவர்களுக்கான எந்த ஒரு இதை இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. தற்சமயம் இந்த விவசாயிகள் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை மத்திய மாநில அரசுகளும் மாவட்ட நிர்வாகம் உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. தம்பி தமிழ் விஷ்ணுவர்தன், நாகை மாவட்டத்தில் பொறுத்த மட்டும் கடந்த 2 நாட்கள்ல எவ்வளவு விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள்? இந்த உயிரிழந்த விவசாயிகள்ல எத்தனை பேர் மரணம் தொடர்பாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? காயத்ரி, அதாவது 3 பேர் கடந்த 2 மாதத்துல ஒரு 37க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நாகை மாவட்டத்துல உயிரிழந்திருக்காங்க. இதுல 3 பேருக்கு மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காயத்ரி.